ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை, கிருஷ்ண ஜெயந்தி. இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜையில் நீங்கள் ஏற்றுறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் நீங்கள் பெற முடியும். இப்போ சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஆகஸ்ட் 26 மாலை 6:30 மணிக்கு மேலே எப்போனாலும் ஏற்றலாம். அது என்ன தீபம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஒரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. இந்த நாளில் நாம் கிருஷ்ணரை வழிபடும் போது நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் தேடி வரும். அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இன்றைய தினம் கிருஷ்ணரை நினச்சி வழிபடும் போது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 26 காலை 9:13 ஆரம்பிக்குது. அது ஆகஸ்ட் 27 காலை 7:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 26 இரவு 9:40 மணிக்கு மேலே ஆரம்பமாகி ஆகஸ்ட் 27 இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரக்கூடிய அந்த நாளில் தான் கிருஷ்ணர் நள்ளிரவில் அவதரிச்சிருக்காரு. அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ 26 கிருஷ்ண ஜெயந்தியா இல்லை 27 கிருஷ்ண ஜெயந்தியா அப்படின்னு கேட்கும்போது கோகுலாஷ்டமியை அஷ்டமி திதியை கணக்கு பண்ணி பூஜை பண்ணக்கூடியவங்க ஆகஸ்ட் 26 மாலை 6:30 மணிக்கு மேலேயே பூஜை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி பூஜை பண்ணுறீங்கன்னா 27 காலை நேரத்தில் பண்ணுங்கள். அன்றைய தினம் கிருஷ்ணர் கோவிலுக்கும் போங்க. அதே நேரம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கு மேலே ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்களோட எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் பெருமாளோட அவதாரம். பெருமாளுக்கு பிடித்த பொருட்களில் பல பொருட்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பொருள் துளசி இலைகள். சுத்தமான துளசி இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 26 மாலை நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றுறீங்கள, பூஜையில் விளக்கேற்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்து அந்த தட்டில் துளசி இலைகளை பரப்பி வச்சு அது மேலே ஒரே ஒரு அகல் தீபம் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான தீபம். இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரம் அப்படியே கிடைக்கும். கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுப்பாரு. இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.